பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவின் முன்னிட்டு பாத யாத்திரையாக வரக்கூடிய நபர்கள் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தி வருகிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலாஜி வழங்க நாம் கேட்கலாம். பாலாஜி, மேலும் விவரங்கள். வணக்கம் ஷாம். பழனி தைப்பூசத்தின் 6ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவல பாதையில் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தியும் 5 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தைப்பூச திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் வெள்ளித்தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. தைப்பூச தேரோட்டம் நாளை பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை 4:30 மணி நடைபெற உள்ளது. இந்நிலையில் 6ஆம் திருவிழாவான இன்று ஏராளமான பக்தர்கள் தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு தரிசனம் செய்வதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவல பாதையில் குவிந்துள்ளனர். மேலும் 5 மணி நேரம் வரை காத்திருந்தும் சாமி தரிசனம் செய்வதற்காக குவிந்து வருகின்றனர். பக்தர்களின் கூட்டம் காரணமாக மலைக்கோவிலுக்கு செல்லும் பாதை ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டு மலைக்கோவிலுக்கு செல்வதற்கு குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக மலைக்கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த பிறகு படிப்பாதை வழியாக பக்தர்கள் கீழே இறங்கி வரவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கூட்டத்தின் காரணமாக 500 பக்தர்களாக பிரித்து காவல்துறைக்கு மலைக்கோவிலுக்கு பக்தர்களை அனுப்பி வருகின்றனர். அடிவாரம் கிரிவல பாதையில் அரவரா கோஷத்துடன் பக்தர்கள் காவடி எடுத்தும் ஆடிப்பாடியும் உடலில் அழகு குத்தியவாறு சாமி தரிசனம் செய்ய குவிந்துள்ளனர். பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தியும் சரவணப்பொய்கை, சண்முகநதி, இடுமன்குளம் போன்ற புனித நதிகளில் புனித நீராடியும் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காக 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.